Okay. So டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளோட உணவு எப்படி உள்ள போயிட்டு வெளில வருது அப்படிங்கிறது. ஸோ கன்வர்ஷன் உள்ள நடக்கக்கூடிய ப்ராசஸ், எனர்ஜியா, கார்போஹைட்ரேட்டா, ஓகேங்களா. ஸோ அது எப்படி கன்வெர்ட் ஆகுது, ப்ரோட்டீன்ஸா, ஃபேட்டா எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் போத் மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் ரெண்டுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து டைஜஸ்டிவ் பண்ணும்போது நடக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி ஃபுல்லாகவே பார்ப்போம். ரைட். ஸோ திஸ் இஸ் த ஃபுல் ஆர்கிடெக்சர் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ உங்களோட மவுத்லேருந்து நீங்கள் ஃபுட்டை உள்ளே கொண்டு வரும்போது மவுத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ அன்னஸ் வரைக்கும் போகணும், வெளியில் வர வரைக்கும். ஸோ வேஸ்ட்டாக வெளியில் வர வரைக்கும் இருக்கக்கூடிய என்டையர் ப்ராசஸ் இதுக்கு தான் இந்த எல்லா ஆர்கன்ஸும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் வித் டங்க்கு, மவுத்து அண்ட் கிளான்ஸை பொறுத்த வரைக்கும் சால்வரி கிளான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேரிங்ஸு, தென் எசஃபோக்கஸ், தென் லிவர். ஸோ ஆசிட்ஸை வந்து வெளில கொடுக்கறதுக்காக, டைஜஸ்டிவ் ஆசிட்ஸை கொடுக்கறதுக்காக, தென் ஸ்டொமக். ஸோ ஸ்டொமக்ல தான் ஃபுட்டு வந்து ஸ்டோர் ஆகி தென் ப்ராசஸ் ஆகி அதுக்கடுத்து ஸ்ப்ளீன், மண்ணீரல், தென் ஸ்ப்ளீன்கியஸ் ஜூஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அடுத்து கேல் பிளாடர். ஸோ பித்தப்பை, தென் ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல், அதுக்கப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருக்குடல். ஸோ இது மாதிரி நமக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நடந்து எப்படி வந்து நம்மளோட ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகி வெளியில் அனஸ் வழியாக வெளில வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இது ஃபுல்லாக பார்க்கணும். திஸ் இஸ் த என்டையர் ஆர்கிடெக்சர் ஃபார் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா டங் அண்ட் மவுத் இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஃபுட்டு கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணணும் அப்படின்னா சிவிங் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நல்ல அரைச்சு உள்ளன்னு போனால் தான் நம்ம அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைஜஸ்டிவ் ப்ராசஸ்க்கு இதாகும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டங்ஸும் தென் வந்து இந்த மவுத்தும் தான். ஓகேங்களா. ஸோ சீக்கு, டங்ஸு, பேலட் ஃப்ரேம்ஸ் ஆஃப் மவுத்து இது எல்லாமே வந்து என்ன அப்படி சொல்லுவாங்கன்னா ஓரல் கேவிட்டி அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஆர் பக்கல் கேவிட்டி அப்படி சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட சாப்பாடை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிவிங் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உள்ள கொடுக்கறதுக்கு, அரைச்சு கொடுக்கறதுக்கு இது வில் ஹெல்ப். ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிற லிப்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுப்பீரியர் லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறத இன்ஃபீரியர் லிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நம்மளோட அடி இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹார்ட் பேலட்ஸ். ஓகேங்களா. பல்லுக்கு அடியில் இருக்கக்கூடிய மேலே இருக்க பகுதியை ஹார்ட் பேலட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அடுத்த லேயரை நம்ம வந்து சாஃப்ட் பேலட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலா. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட இதை வந்து நாசல் கேவி இதுக்குள்ள போகாம நமக்கு வந்து பாதுகாத்து நம்மளோட ஃபுட்டை வந்து எசோஃபோகஸ்க்குள்ள அனுப்பி விடுறதுக்கு இட் வில் ஹெல்ப். ஓகேங்களா. ஸோ அடுத்து மோலார்ஸ் பெரிய பல்ல வந்து நம்ம அதுக்கு என்ன என்ன சொல்லுவீங்க நீங்க what is this, கடவாப்பல். ஓகே. ஸோ கடவாப்பல்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோலார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல்லுங்களை வந்து ப்ரீ மோலார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முன்னாடி இருக்கிறது வந்து கஸ்பைட்ஸ் அண்ட் கெனைன்ஸ்னு சொல்லுவாங்க. தென் வந்து இன்சிசஸ்ங்கிறது முன்னாடி இருக்கக்கூடிய பல்லுகள். ஓகே. இது கீழே. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் டான்சில்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டங்க்கு. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு என்ன அப்படின்னா மவுத்தோட ஃபுல் anatomy. ஓகே. ஸோ டங்க் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் இன் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நம்மளோட டங்க்கு. ஸோ இது சிம்பிளாக சொல்ல போனால் இதோட ஸ்ட்ரென்த் வந்து மற்ற எல்லா மசில்ஸ் சாஃப்ட்டை விட இது என்னவா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ரஃப்பான ஒரு மசிலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது முக்கியமாக எதுக்காக அப்படின்னா இன்ஜெக்ஷன் நீங்கள் ஃபுட்டை கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் டைஜஷன் சலிவா இருக்குல்ல சலிவாவோட இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மிங்கிள் ஆகி மெக்கானிக்கல் டைஜஷன் பண்ணுறதுக்கும் கெமிக்கல் டைஜஷன் பண்ணுறதுக்கும் இந்த டங்குங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ஆல்சோ ஹெல்ப் ஃபார் த சென்சேஷன். ஓகேங்களா. ஸோ சென்சேஷன் இந்த மீன்ஸ் ஆஃப் டேஸ்ட்டு, தென் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா நமக்கு சுடுதான்னு பார்க்கறதுக்கு. ஓகேங்களா. டெக்ஸ்சரை பார்க்கறதுக்கு, தென் ஸ்வாலோவிங் பண்ணுறதுக்கு, தென் வோக்கலைசேஷன் பேசுறதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த டக்கு தான் என்னவா இருக்கு அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ரைட்.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வரி கிளான்ஸ். ஓகேங்களா, சால்வரி கிளான்ஸ் அப்படிங்கிறது இது ஒன் ஆஃப் த கேவிட்டியில் இருக்கக்கூடிய சால்வரி கிளான்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து முக்கஸ் மெம்பரேன் மாதிரியே இது இருக்கும். இப்படி நம்மளோட நோஸ்லேருந்து போகும்போது முக்கஸ் மெம்பரேன் வந்து எப்படி நம்மளோட இதெல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், ஸோ அதே மாதிரி ஸோ மவுத்துக்கு அண்ட் டங்க் பக்கத்தில் இந்த சால்வரி கிளான்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து எதுக்காக முக்கியமாகவே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சலைவாவை உள்ள ரிலீஸ் பண்ணுறதுக்காகவும், தென் அது மூலமா நம்மளோட ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே என்ன ஆகும் அப்படின்னா சியூவிங்கை மாற்றுறதுக்கு தான் இது வந்து சல்வரி கிளான்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் 1 to 1.5 liters ஆஃப் சலிவா வந்து செக்ரிகேட்டட் இன் ஈச் டே. ஓகேங்களா, பர் டேக்கு வந்து 1 to 1.5 liters சலிவா வந்து செக்ரிகேட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இது வந்து முக்கியமாகவே நீங்கள் பேசும்போது நீங்கள் சாப்பிடும்போது, ஓகேங்களா, ஸோ இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்காக இது ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ மெயின் ஒர்க் ஸோ கன்வெர்ட்டிங் இன்டு கார்போஹைட்ரேட்டாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக தான் இந்த செல்வரி கிளான்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரைட். அடுத்து வந்து ஃபேரிங்ஸ். ஸோ ஃபேரிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய குழாய் மாதிரியான த்ரோட் அமைப்பு தான் வந்து ஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது மெயினாக வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இது ரெண்டுக்குமே வந்து இது என்ன ஆகுது அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபேரிங்ஸ். ஓகேங்களா, ஸோ இது மெயினாக வந்து ஃபுட் அண்ட் ஏர் கொடுத்து மவுத்துலேருந்து உள்ள நம்மளோட பாடிக்கு வந்து தென் வந்து நம்மளோட ஸ்டொமக்குக்கும் ஃபுட்டை அனுப்புறதுக்காக இந்த ஃபேரிங்ஸஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இது மெயினாக வந்து இப்போ இந்த விக்கல்லாம் இருக்குல்ல, ஸோ நம்மளோட ஃபுட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நாசல் கேவிட்டி பக்கத்தில் போய் ஆகும்போது இந்த ஃபேரிங்ஸ்லேருந்து மேலே ஏற்போது தான் நமக்கு இந்த மாதிரி விக்கல் ப்ளஸ் வந்து மூக்கில் இருந்து ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு திணறது இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் வந்து ஃபேரிங்ஸில் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேரிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம் நாசோ ஃபேரிங்ஸ், ஓரோ ஃபேரிங்ஸ் அண்ட் லேரிங்கோ ஃபேரிங்ஸ்னு சொல்லிட்டு 3 டைப்பை பார்த்தோம். ஸோ மேல் தொண்டை பகுதி, ஸோ நடுப்பகுதி அண்ட் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடியதை நம்ம வந்து நாசோ ஃபேரிங்ஸ், ஓரோ ஃபேரிங்ஸ் அண்ட் லேரிங்கோ ஃபேரிங்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதுலேயே பார்க்கும்போது பார்த்தோம். ஓகேங்களா, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்கும்போதே பார்த்தோம், ரைட். ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா எஸ்ஓஃபோகஸ். ஸோ எஸ்ஓஃபோகஸ் அப்படிங்கிறத டியூப் ஃபுட் டியூப்னு சொல்லுவோம், அதாவது உணவு குழல் அப்படிங்கிறது தான் நம்ம எஸ்ஓஃபோகஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபேரிங்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ அண்டு ஸ்டொமக்கோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். இது ரெண்டையும் கனெக்ட் ஆகிருக்க ஒரு இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 10 inch லென்த் இருக்கக்கூடியது, அதாவது 25.4 சென்டிமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு டியூபை தான் நம்ம வந்து இந்த ஃபுட் டியூப் அதாவது எஸ்எஃப்ஓகஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இது மெயினாகவே எதுக்காக அப்படின்னா ஃபுட்டை டைரக்டாக நம்மளோட ஸ்டொமக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக இந்த டியூப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டொமக். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஃபுல் பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எங்க ஆ ஸோ ஸ்டொமக் அப்படிங்கிறது இந்த எசோஃபோக்கஸோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டொமக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா, ஸோ ஸ்டொமக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது வந்து ஃபுட்டை கொண்டு வந்து எசோஃபோக்கஸ் கொண்டு வந்து நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த ஸ்டொமக்குள்ளே தான் போடும். ஓகேங்களா, ஸோ இதுல கார்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு, இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கார்டியாவோட முக்கியமானது என்ன அப்படின்னா ஸோ ஃபுட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார்டியாக்குள்ளே தான் நுழையும். ஓகேங்களா, ஸோ நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பகுதி வந்து என்ன அப்படின்னா ஃபண்டஸ். ஓகேங்களா, இது வந்து ஒரு கொஞ்சம் மேல்வட்ட பகுதியாக இருக்கிறது. இதுக்குள்ள தான் ஃபேட் வந்து நமக்கு படியுது அப்படின்னு சொல்லி சொல்ல ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆஹ் சாப்பிட்ட இருக்கக்கூடிய ஃபுட் போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய இது ப்ளஸ் கேஸ் இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபண்டஸ்ல தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சேமிக்கப்படும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி. இந்த பாடி இருக்கக்கூடிய பகுதி இது வெளிப்பகுதி, நம்ம இப்போ வைத்த பார்க்கும்போது இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து இங்கே தான் ஜென்ரேட் ஆகும். கேஸ்ட்ரிக் ஜூஸ் இதுதான் வந்து நம்மளோட உணவை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செரிக்க வைக்கிறதுக்காக இந்த பாடிங்கிறது தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெசர் கர்வேச்சர். ஓகேங்களா, ஸோ இந்த லெசர் கர்வேச்சர் வந்து முக்கியமாக என்னன்னா
உள்ள இருக்கக்கூடிய ஒரு குறுகிய பகுதி. ஓகேங்களா? ஸோ இந்த பகுதியோட முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா, ஃபுட்டை வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகணும். ப்ளஸ் ஃபுட்டை கலக்கணும். அப்பதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து இன்னமும் சிவாகி அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் நம்மளோட இதெல்லாமே செரிமானத்துக்கு போகும். ஸோ அதுக்காக தான் நமக்கு இந்த லெசர் கர்வேச்சர் ப்ராசஸ் வந்து. அடுத்து இது வந்து கிரேட்டர் கர்வேச்சர் வந்து நமக்கு வெளியில இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கிரேட்டர் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட்? ஓகேங்களா? ஸோ இந்த பகுதி சரிதா? ஸோ இந்த பகுதி வந்து கிரேட்டர் கர்வேச்சர். இது வந்து ஓகேங்களா? ஸோ இது லெசர் கர்வேச்சர். ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன இருக்கு அப்படின்னா, மஸ்குலர் எஸ்டர்னா. ஓகே. ஸோ மஸ்குலர் எக்ஸ்டர்னாவை பொறுத்த வரைக்கும் இது 3 லேயர் இருக்கு. ஒன்று லாங்கிடியூடினல் லேயர், இன்னும் சர்க்குலர் லேயர், இன்னும் ஆப்ளிக் லேயர். ஓகேங்களா? ஸோ இது மூணுமே எதுக்காக அப்படின்னா ஒரு தசை போன்ற அமைப்பு இதை வந்து ஃபுட்டை வந்து உள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வர்றதுக்காக இந்த பகுதிங்கிறது இந்த மஸ்குலர் எக்ஸ்டர்னாங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஃபுட்டு எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அரைக்கும். ஓகேங்களா? ஸோ அரைச்சு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மாலிகுல்ஸா பிரிக்கிறது தான் வந்து இந்த மஸ்குலர் எக்ஸ்டர்னாவோட முக்கியமான வேலை. ஸோ அப்போ ஃபுட்டு உள்ள வந்தோடனே இதுதான் வந்து என்ன பண்ணிக்கும்னா இந்த லெசர் கர்வேச்சரையும் கிரேட்டர் கர்வேச்சரையும் அசைச்சு இது என்ன பண்ணும் அப்படின்னா கிரைண்ட் பண்ணும் நம்மளோட ஃபுட் எல்லாத்தையுமே. ஸோ அதுக்கு தான் இந்த இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரக் ஆஃப் ரக் ஆஃப் மொப்போசா. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபுட்டு வந்துச்சுன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக இங்கே வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் ஃபுட்டையுமே இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக இது யூஸ் ஆகும். அடுத்து வந்து பைலோரிக் ஆப்டம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஃபுட்டை வந்து டியோடனம் வழியா ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் அதாவது சிறுகுடலுக்கு வந்து அனுப்புறதுக்காக இந்த பைலோரிக் ஆப்டம் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ஃபுல்லாவே கிரைண்ட் ஆகி ஃபுட்டு வந்து சலைவோட கலந்து ஃபுட் எல்லா கேஸ்ட்ரிக் ஆசிடு ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் கலந்து இங்கே இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் உள்ள வந்த உடனே இது சிறுகுடலுக்கு அனுப்புறதுக்காக ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அனுப்புறதுக்காக இந்த பைலோரிக் ஆட்டம் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து இதான் பைலோரிக் கேனல். ஓகேங்களா? ஸோ ஆர் வந்து ஸ்பிரிஞ்சர். ஓகேங்களா? வால்வு ஆர் ஸ்பிரிஞ்சர் ஆர் கனல். ஸோ இது ரெண்டும் வந்து என்ன அப்படின்னா சிறுகுடல்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஃபுட் எடுத்து டியூடோனம் வழி சாரி ஸ்டொமக்ல இருந்து ஃபுட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும் அப்படின்னா டியூடோனம் வழியா சிறுகுடலுக்கு அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அனுப்பும். ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்டொமக்கோட முக்கியமான வேலை. அப்போ ஃபுட்டு இங்கே உள்ள வந்த உடனே இது வந்து ஃபுட்டை கொடுத்து இங்கே கேஸ்ட்ரிக் ஆசிட்டை ஆட் பண்ணி தென் வந்து கிரைண்ட் பண்ணி தென் எக்ஸ்பேண்ட் பண்ணி தென் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடலுக்கு அனுப்பும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டொமக் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது முக்கியமா வந்து கார்டியா, ஃபண்டஸ், பாடி அண்ட் பைலோரிஸ். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 4 லேயரா இது என்ன இருக்கு அப்படின்னா ரீஜியன்ஸா ஸ்டொமக்ல இருக்கு. ரைட்? ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா சிறுகுடல். ஓகேங்களா? ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஸ்டொமக்லேருந்து வெளியில வரக்கூடிய ஆஹ், இதுக்கு வந்து ஃபுட்டுக்கு பேர் வந்து சைம். ஓகேங்களா? ஸோ இந்த சைம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா மாலிகுலர்ஸ் ப்ளஸ் வந்து வாட்டரியா இருக்கும். ஒரு வாட்டரியா ஆசிட் அண்ட் வாட்டர்ஸ் இதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த சைம் அப்படிங்கிற இது. ஸோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு டைஜஸ்டிவ்காக பண்ணும். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் பிக் இன்டெஸ்டைன் பெருக்குடல் சிறுகுடல் இதோட வேலையே என்ன அப்படின்னா அப்சர்வ்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அதுக்கப்புறம் ஃபேட்டு ஸோ விட்டமின்ஸ் இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறது தான் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோடது. சில ஒர்க்கை வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமான வேலை அப்சர்ப்ஷன் தான் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 10 ஃபீட் வரைக்கும் இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா லிவிங் பர்சனுக்கு. இதே இது வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து கிடவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்வைஸ் த சைஸ் இது 10 டு 20 ஃபீட்ஸ் கிட்ட நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன் லெவலே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 2.54 சென்டிமீட்டர் இது பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து இதோட ஜாஸ்தியாக இருக்கும். அதோட 1/2 தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிறுகுடலை வந்து பார்த்தீங்கன்னா 3 ரீஜனாக பிரிக்கிறாங்க.
நம்பர் ஒன் வந்து டியோடனம், இன்னொன்று ஜெஜுனம், இன்னொன்று வந்து இலியம். ஓகேங்களா? ஸோ இது மூணா பிரிக்கிறது தான் வந்து இந்த சிறுகுடல்ல முக்கியம். ஸோ இந்த டியோடனம் அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் என்டரிங் ஸ்டொமக்ல இருந்து சிறுகுடல்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் என்டர் பாயிண்ட்ங்கிறது வந்து மேல் குடல்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து சிறுகுடல், மேல் சிறுகுடல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் டியோடனம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நமக்கு என்ன அப்படின்னா ரெண்டு ஜூஸ் வந்து ப்ராசஸ் ஆகும். நம்பர் ஒன் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட மண்ணீரல்ல இருந்து, ஓகேங்களா, சாரி, மண்ணீரல்ல இருந்து பைல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க கலக்கும். ஓகேங்களா? தென் வந்து நமக்கு வந்து பேன்கிரியாஸ்ல இருந்து பேன்கிரியாட்டிக் ஜூஸ், இது ரெண்டுமே வந்து நமக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் ஸ்டொமக்குள்ள இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் நமக்கு என்ன அப்படின்னா அது ரெண்டும் கலந்து இன்னமும் நம்மளோட ஃபுட்டை சைமை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் மாலிகூல்ஸா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதான் வந்து டியோடனமோட முக்கியமான. ஸோ இங்க ரெண்டு பைல் அண்டு பேன்கிரியாட்டிக் ஜூஸ் இது ரெண்டையும் ப்ராசஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் வந்து நம்மளோட ஜியோஜனம்க்கு வரும். ஓகேங்களா? ஜெஜுனம்க்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஜெஜுனம்ல பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஃபுல்லாவே வந்து அப்சர்வ்ஸ் தான். ஸோ இங்க ஃபுல்லா என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட்டு, விட்டமின்ஸு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்சர்வ் பண்ணி தென் வந்து அந்த பேலன்ஸ் இருக்கிற ஃபுட்டோட இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இலினம்க்கு வந்து அனுப்பும். ஓகேங்களா? ஸோ இலியம் வந்து முக்கியமா எதுக்கு அப்படின்னா இதுதான் சிறுகுடலோட லாஸ்ட் பகுதி, கொஞ்சம் ஜாஸ்தியான பகுதி கூட. ஸோ இது வந்து சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய மினரல்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் வேஸ்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணும் அப்படின்னா பெருக்குடலுக்கு அனுப்புறது தான் இந்த இலினமோட முக்கியமான வேலை. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளோட வயிட் ஸ்டொமக்கோட மேல் பகுதியில் இருக்கிறது நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன். நம்மளோட பின்னாடி பகுதி ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு பின்னாடி பகுதி இருக்கிறது தான் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த மூணாக தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இன்டெஸ்டைன். அப்போ இது வந்து பேன்கிரியாட்டிக் ஜூஸ் பிளஸ் வந்து இது பைல், இது ரெண்டையும் கலந்து அது உள்ள அனுப்பும். தென் வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணும். பேலன்ஸ் இருக்க விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாத்தையும் இது அப்சர்வ் பண்ணிட்டு வேஸ்ட் இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாத்தையுமே பிக் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு அனுப்பி. ஓகேங்களா? ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகேங்களா? ஸோ இதுல வெர்மி ஃபார்ம் அப்பண்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து கனெக்டிங் ஃபார் ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்டு லார்ஜ் இன்டெஸ்டைன். இது ரெண்டையுமே பண்ணக்கூடியது இந்த வெர்மி வெர்மிஃபார்ம் அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இட்ஸ் கனெக்டிங் வால்வ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் முக்கியமா வந்து ப்ராசஸ் பண்றது. ஓகே. ஸோ செக்கம் அப்படிங்கிறது தான் வந்து பெருக்குடலோட ஃபர்ஸ்ட் பகுதி. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அந்த செக்கம்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசெண்டிங் கோலன். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே முடிச்சா இருக்கிறதுனால தான் இதை வந்து கோலன் அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அசெண்டிக் கோலன். அசெண்டிக் கோலன் எதுக்காக அப்படின்னா ஃபுட்டை கீழேருந்து மேல் அனுப்புறதுனால இந்த அசெண்டிக் கோலன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நமக்கு முக்கியமா அசெண்டிக் கோலன்ல தான் வந்து முக்கியமா என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டில் இருக்கக்கூடிய வாட்டரிஸ், ஓகேங்களா, வாட்டர்ஸ் அண்ட் சால்ட், உப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சால்ட்டி இது எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிட்டு வேஸ்டா கன்வெர்ட் பண்றது, அதாவது கொஞ்சம் திடநிலைக்கு மாத்துறதுக்கு தான் இந்த அசெண்டிங் கோலன் வந்து ப்ராசஸ் ஆகும். இந்த இடத்துலயே நமக்கு நம்மளோட எல்லாமே அது பேர் என்ன வாட்டரி அண்ட் சால்ட்டி திங்ஸ் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே அப்சர்வ் ஆயிடும் இதுல அசெண்டிங் கோலன்ல. தென் வந்து அது இட்ஸ் மூவ் டு டிரான்ஸ்வர்ஸ் கோலன், அதாவது இங்கேருந்து மேலே போகும். தென் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு சாரி லெஃப்ட் டு ரைட் ப்ராசஸ்க்கு போகிறது தான் இந்த டிரான்ஸ்வர்ஸ் கோலனோட முக்கியமான வேலை. ஓகேங்களா? ஸோ இது பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு ஃபுட்டை வந்து அனுப்புறதுக்கு, அதாவது ஃபுட்டோட வேஸ்ட்டை வந்து அனுப்புறதுக்காக வரும். இங்கே தான் வந்து என்ன போகணும் அப்படின்னா ஃபுட்டு வந்து அதோட கடைசி பகுதியான ஸோ அனஸ்க்கு போய் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அனுப்பும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கோலிக் ஃப்ளெக்சர் அண்ட் லெஃப்ட் கோலிக் ஃப்ளெக்சர். ஸோ ரைட் கோலிக் ஃப்ளெக்சர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து இதுக்கு பேர் இன்னொரு பேர் இருக்கு ஹெப்படிக் ஃப்ளெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த ஹெப்படிக் ஃப்ளெக்சர்னு சொல்றோம்னா இது பக்கத்துல தான் நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா கல்லீரல் இருக்கு, கேல் பிளாடர் இருக்கு. ஓகே. ஸோ அதனால நமக்கு இங்க என்ன அப்படின்னா ஹெப்படிக் ஃப்ளெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா?
ஸோ லெஃப்ட் கோலுக்கு பக்கத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஸ்பிளனிக் ஃபிளெக்ஷன் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஸ்பிளீன் இங்கே தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பிளீன் இங்கே பக்கத்துல இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்லுவோம்னா லெஃப்ட் ஸ்பிளனிக் ஃபிளெக்ஷர் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே அந்த கார்னரை சொல்றது. ஸோ இங்க ஃபுட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இதுக்காக வெளியே போறதுக்காக இங்க நகர்ந்து போறோம். ஓகே. அடுத்து டிசெண்டிங் கோலன்னா மேலேருந்து கீழே வந்து ஃபுட்டு போறதுனால இது டிசெண்டிங் கோலன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபுட்டே வந்து மோஷனாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடியது வேஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி ப்ராசஸ் ஆகுறதுக்கு வரும். ஓகேங்களா. கடைசியா இருக்கிறதுக்கு வந்து சிக்மாய்ட் கோலன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு எஸ் மாதிரி சேஃப்ல இருக்கும். ஓகேங்களா. எஸ் சேஃப்ல இருக்கிறதுனால தான் இதை வந்து சிக்மாய்ட் கோலன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லா மோஷனுமே இதுக்கு அனஸ்க்கு வந்து என்ன பண்ணும் ரெக்டம்க்கு அனுப்பும். இந்த ரெக்டம் தான் வந்து என்ன அப்படின்னா மோஷனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து வந்ததை இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேங்களா. தென் அனல் கேனல் வழியா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மோஷன் வந்து வெளியேறும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனோட வேலை. அப்ப ஸ்மால் இன்டெஸ்டைன் அதை இன்னமும் ஜீரணமாக்கி அதுல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்றதுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைன் அதை வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வாட்டரி அண்ட் சால்ட்டி எல்லாத்தையுமே சக் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மோஷனை மட்டும் வெளில அனுப்புறதுக்கான பகுதி தான் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனோட. ஸோ இது இல்லாம நமக்கு நிறைய ஆர்கன்ஸ் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. லிவர், கெமிக்கல், இதெல்லாம் வந்து கெமிக்கல் டைஜஷனுக்காக ப்ராசஸ் ஆகுது. லிவர், பேன்க்ரியாஸ் அண்ட் கேல் பிளாடர்ஸ் இதெல்லாமே வந்து அந்த கேல் பிளாடர் ஜூஸ் அண்ட் பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் இது எல்லாத்தையுமே போட்டு நம்மளோட ஃபுட்டை வந்து இன்னமும் என்ன ஆகுதுன்னா ஜீரணம் ஆகுறதுக்காக ப்ராசஸ் பண்ணக்கூடியது தான் வந்து இது. ஓகேங்களா. ஸோ லிவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜூஸ் பேர் வந்து பைல். ஓகே. ஸோ கேல் பிளாடர் ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து கேல் பிளாடர் கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து ப்ராசஸ் பண்ணும். பேன்க்ரியாட்டிக் ஜூஸும் வந்து பேன்க்ரியாஸ் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ முக்கியமாகவே இது வந்து என்ன அப்படின்னா கெமிக்கல் ப்ராசஸ் நம்மளோட இதில் வந்து கெமிக்கல் டைஜஷன் பண்ணுறதுக்காக இந்த அசசரி ஆர்கன்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த என்டையர் ஆர்கிடெக்சர் ஃபார் ஃபுட் இன்டேக்ல இருந்து இன்ஜெக்ஷன் ஆஃப் ஃபுட் வந்து ஃபேரிங்ஸ் வழியா எசப்போகஸ் வழியா போகும். தென் வந்து ஸ்டொமக்ல போகும். ஓகேங்களா. ஸோ ஸ்டொமக்ல தான் இந்த வந்து ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா. இங்கே கெமிக்கல் டயக்னாசிஸ்லாம் பண்ணிட்டு டேரக்டா ஸ்மால் இன்டென்சைன்ல போகும். ஸ்மால் இன்டென்சைன்லேருந்து அப்சர்வேஷன் எல்லாமே நடந்து நியூட்ரிஷன்ஸ் வாட்டர்ஸ் இதெல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு நேராக என்ன ஆகும் அப்படின்னு நடுவில் கெமிக்கல் டைஜஷன் ஓகே. ஸோ அதுலேருந்து நமக்கு டேரக்டாக என்ன பண்ணணும் மெக்கானிக்கல் டைஜஷன் மூலமா லார்ஜ் இன்டெஸ்டைன் போகணும். லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகி அனஸ் வழியா வெளியில டேட்டா மோஷன் வந்து டிஃபிகேஷன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்டையர் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் சிஸ்டம். இன்ஜெஷன்லேருந்து டைஜஷன் வரைக்கும் ஆகி எப்படி டெஃபிகேஷன் ஆகுது அப்படிங்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த என்டையர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில்? டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ம் சொல்லுங்க. இல்லை சார் நீங்களா? ம் கேட்கல. ஏதோ பேசுறீங்க ஆனா. டவுட் இல்லைன்னு சொன்னேன் சார். ஓகே ஓகே கிருஷ்ணவேணி. ஓகே. ம் ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறதும் முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம் பார்ப்போமா? ஓகேங்களா. ஸோ இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கும்போது ஸ்கின் இதை பற்றியெல்லாம் இருக்கும். ஓகேங்களா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ நான் அப்படியே இதை ஸ்டாப் பண்ணிட்டு தென் இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டத்துக்கு போவேன். ரைட். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தோமா? ஓகேங்களா. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தோம். தென் வந்து டைஜஷன் சிஸ்டம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம் பற்றி பார்க்க போறோம். ஓகே. ஸோ பிபிடி தெரியுதா? தெரியுது. ஓகே.
2 minutes. ஓகேங்களா? ஸோ அப்படியே இந்த சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன அப்படின்னா இன்டிகிமெண்ட்ரி சிஸ்டம் பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ anatomy of இன்டிகிமெண்ட்ரி சிஸ்டம். ஓகே. ஸோ ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்டிகிமெண்ட்ரி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன பத்தி பார்க்கலாம். அதுல ஸ்கின், ஹேர், நெயில்ஸ் அண்ட் உள்ள இருக்கக்கூடிய சப்கியூட்டனஸ் டிஷ்யூஸ். ஓகேங்களா? ஸோ பிலோ த ஸ்கின் இருக்கக்கூடிய சப்கியூட்டனஸ் டிஷ்யூஸ் அண்ட் அப்சர்டட் கிளான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சுசுரோபிகள் இதெல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இன்டிகிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ திஸ் இஸ் த ப்ரொடக்டிவ் லேயர் ஆஃப் இன்னர் ஆர்கன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் இன்டிகிமெண்ட்ரி சிஸ்டம். ஸோ இதில் ஸ்கின்னு, நெயில், ஹேர் இதெல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பற்றியா ஓகே. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாகவே வந்து என்ன அப்படின்னா ஹேரு, தென் ஸ்கின்னு, அந்த ஃபர்ஸ்ட் லேயரை நம்ம எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்த லேயரை வந்து நர்வ்ஸ் இருக்கக்கூடிய லேயர். ஓகேங்களா? அடுத்து டெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட் லேயர் இஸ் டெர்மிஸ். ஓகேங்களா? கடைசியா இருக்கக்கூடியது வந்து ஹைப்பர் டெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். ஹைப்போடெர்மிஸ் சொல்லுவோம். ஆர் சப்கியூட்டனஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எபிடெர்மிஸ், டெர்மிஸ் அண்ட் ஹைப்போடெர்மிஸ் இல்லைன்னா சப்கியூட்டனஸ் டிஷ்யூ. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபேட் தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி இதுதான் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ இது ஓவரால் ஸ்கின்னோட ஆர்கிடெக்சர். ரைட்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஒய் ஸ்கின். ஸோ ஸ்கின்னோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக ஸ்கின் வந்து ப்ரொடக்ஷன் ஃப்ரம் த இன்ஜுரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஸோ ஏதாச்சும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ரொடக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கின் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ரொம்ப முக்கியமான ஸ்கின்னோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து என்ன அப்படின்னா ரெகுலேட்ஸ் த பாடி டெம்பரேச்சர். ஸோ ஹீட் ஃபிலமெண்ட் பாடியோட ஓவர் குளிர்ச்சி இல்லாமல் ஓவரா ஹீட் டெம்பரேச்சர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு இந்த ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஸ்கின் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. தென் இட் ரெடியூஸ் வாட்டர் லாஸ். ஓகேங்களா? ஸோ வாட்டர் உடம்பு பாடிக்கு ரொம்ப வாட்டர் லாஸ் ஆகும். இட் ரெகுலேட்ஸ். ஓகேங்களா? தென் சம் கெமிக்கல் சிந்தசிஸ் இப்போ தொடுறோம் அப்படின்னா தென் சென்சரி பர்செப்ஷன் தான் இந்த தொடுறது. ஓகேங்களா? சுடுது அப்படிங்கிறது. ஸோ தீ பட்டுச்சுன்னா பண்றது. ஸோ இந்த மாதிரி நிச்சய செயல் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஸ்கின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டா இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கின். ஸோ ஸ்கின்னோட லேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து 3 லேயராக பிரிக்கிறோம். ஸோ மேல் பகுதியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது இஸ் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் பாடி. ஸோ மேலே இருக்க நம்ம தோல் பகுதி அதுக்குள்ள ஒரு லேயர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த லேயர் பகுதியை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. தென் வந்து டெர்மிஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த இன்டர்னல் பார்ட் ஆஃப் த ஸ்கின். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கிளான்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஹேரோட இது இருக்கும். தென் சம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசசரிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் த சென்சரி ஆர்கன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டெர்மிஸ் அப்படிங்கிற ஏரியா இது கொஞ்சம் பெரிய லேயர். ஓகேங்களா? ஸோ இதில் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபுல்லாகவே இருக்கு. இங்கே தான் ஆயில் ப்ராசஸ் பண்ணுறது, ஆயிலி ஸ்கின் ஆகுது, இதெல்லாம் திங்ஸ் எல்லாமே இதாகிறது ஃபுல்லாகவே டெர்மிஸ் அப்படிங்கிறது. கடைசியா இருக்கக்கூடிய லேயர் வந்து ஹைப்போடெர்மிஸ் ஆர் சப்கியூட்டனஸ் லேயர். சப்கியூட்டனஸ் டெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட முக்கியமான இது பார்த்தீங்க அப்படின்னா இது இஸ் கனெக்டட் வித் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடியது. இது வந்து ஃபுல்லாகவே ஃபேட்டியா இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் ஃபேட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை வந்து இந்த ஹைப்போடெர்மிஸ் அப்படிங்கிறது. ஸோ மொத்தம் 3 ஏரியாவை தான் நம்மளோட ஸ்கின் லேயர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ வாட் இஸ் திக் ஸ்கின் அண்ட் வாட் இஸ் தின் ஸ்கின் அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட மேல இருக்கக்கூடிய எபிடெர்மிஸ்லேயே 2 லேயர் இருக்கு. நம்ம 1 லேயர் வந்து தின் லேயர். ஸோ 1 to 2 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய ஓகேங்களா? ஸோ இது ஸோ ஆர் இப்போ நம்மளோட 0.5 இருக்கக்கூடிய ஐலிட்ஸ் ஹேரி கவர்ஸ் இருக்கக்கூடிய பாடி எக்ஸப்ட் ஆஃப் பாம்ஸ் அண்ட் சோல்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தின் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தின் கொஞ்சம் திடமான பகுதி அப்படின்னு சொல்லுவோம். திக் ஸ்கின் சாரி கொஞ்சம் லைட்டான பகுதி.
திக் ஸ்கின் அப்படின்னு கொஞ்சம் திடமான பகுதி வந்து அப் டு 6 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட்ல இருக்க பாம்ஸ், தென் சோல்ஸ் ஆஃப் ஃபீட், ஹேர்லெஸ் கவர்ஸ் பாம்ஸ் அண்ட் சோல்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம், திக் ஸ்கின் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எபிடெர்மிஸ்ல தான் நம்ம வந்து இந்த திக் ஸ்கின் அண்ட் தின் ஸ்கின் அப்படிங்கிற ப்ராசஸையே பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு இங்கே நான் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். எபிடெர்மிஸ் வந்து சின்ன லேயரா இருக்கு, தென் டெர்மிஸ் வந்து பெரிய லேயரா இருக்கு. விச் இஸ் கால்ட் தின் ஸ்கின் அப்படிங்கிறது. இங்க பாத்தீங்கன்னா எபிடெர்மிஸ் வந்து ஹையர் லேயரா இருக்கு. ஸோ டெர்மிஸ் லேயரும் ஈக்குவல் லேயரா இருக்கு. தட் இஸ் கால்ட் திக் ஸ்கின் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து திக் ஸ்கின் அண்ட் தின் ஸ்கின் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்றது. அடுத்து வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா எபிடெர்மிஸை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எபிடெர்மிஸோட முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ், அப்புறம் ஏதாச்சும் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, தூசி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே நம்ம உடம்புக்குள்ள போக விடாம பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து இந்த எபிடெர்மிஸ் அப்படிங்கிற எபிடெர்மல்ஸ் அப்படிங்கிறதே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் ஒரு முக்கியமான ஒரு லேயர். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டம் இருக்கு, ஸ்ட்ராட்டம் கார்னியம், ஸ்ட்ராட்டம் லூசிடம், ஓகேங்களா, ஸ்ட்ராட்டம் கிரானுலோசம். ஓகே. ஸோ அடுத்து வந்து மேல் லேயர்ல வந்து டெட் கெரட்டினோசைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளோட மேல் ஸ்கின்னோட பகுதி. அதுக்கு அடுத்து உள்ள இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டம் லூசிடம்னு சொல்லுவோம், கொஞ்சம் திக்கான பகுதி. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டம் கிரானுலோசம் அப்படிங்கிற மாதிரி தேர்ட் லேயர் ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தோல்லாம் சராச்சிச்சுனா இருக்கக்கூடிய ஒரு பிளட் வரக்கூடிய ஒரு ஏரியா இருக்குல்ல, தட் இஸ் கால்டு ஸ்ட்ராட்டம் கிரானுலோசம். ஓகேங்களா? உள்ள இருக்க பகுதி ஒரு ஒயிட் கலர் ஸ்கின் மாதிரி தெரியக்கூடியது வந்து கெரனோசைட் அண்டு லாங்க்ரோன்ஸ் ஸ்கின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெலனோசைட் இருக்கு. இது மெலனினை வந்து உற்பத்தி பண்றது, நம்மளோட ஸ்கின்னோட கலரை வந்து ப்ராசஸ் பண்றதுக்காக மெலனோசைட் இருக்கு. தென் மார்க்கல் செல் இருக்கு. இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஏதாச்சும் வெளியில வரணும், அதாவது ஏரா இருக்கட்டும் ஏதாவது வரணும் அப்படின்னா இது செல் வந்து ஆக்சஸ் ஆகி ப்ராசஸ் பண்ணும். இதை வந்து பேசேல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கனெக்டிங் பாயிண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் லேயர் அண்ட் செகண்ட் லேயர். ஓகே. ஸோ எபிடெர்மிஸ் அண்ட் டெர்மிஸ்க்கு இருக்கக்கூடிய கனெக்டிங் செல்லை வந்து மார்க்கல் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து வந்து டாக்டிக்கல் டிஸ்க் இருக்கும். ஸோ இதுதான் வந்து வெளியில வந்து இங்கே இருந்து ஏதாச்சும் வெளியில வரதுக்கான ப்ராசஸ் பண்ணும். தென் உள்ள இருக்கக்கூடிய ஏதாச்சும் இங்கே ஒரு அதிர்வு நடந்துச்சு அப்படின்னா இல்லை சென்சரி ஆர்கன்ஸ் ப்ராசஸ் பண்ணணும்னா இதுதான் வந்து இந்த கமாண்டை வந்து ப்ராசஸ் பண்ணும். அது பேர் டாக்டைல் டிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் அதுதான் சென்சரி நியூரான்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அது வந்து நமக்கு சிக்னலிங் ப்ராசஸை பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபார் எபிடெர்மல் செல்லோட டைப்ஸ். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்மிஸ் செகண்ட் பார்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து டீப்பஸ்ட் பார்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து என்டையர் மெயின் ப்ராசஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் டிஷ்யூஸு, ஓகேங்களா, ஸோ கிளான்ஸு, ஸ்வீட் கிளான்ஸு இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு லேயரை தான் இந்த டெர்மிஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுல ரெண்டு லேயர் இருக்கு. ஒன்று வந்து பாப்புலரிட்டரி லேயர், இன்னொன்று வந்து ரெட்டிகுலர் லேயர். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எபிடெர்மிஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லேயரை வந்து என்ன சொல்லுவோம்னா பாப்புலரிட்டி லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமாவே என்ன இருக்கும் அப்படின்னா ரெசப்டார்ஸ் ஃபுல்லாவே இந்த இடத்துல தான் இருக்கும். நீங்க ஏதாச்சும் தொட்டிங்கன்னா அது உணரணும் பண்ணணும் அப்படின்னா இந்த லேயர் பாப்புலரிட்டி லேயர்ல தான் இந்த ரெசப்டார்ஸ் ஃபுல்லாவே ப்ராசஸ் ஆயிடும். ஓகேங்களா? ரெட்டிகுலர் லேயரை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் வந்து ஹெட் ஹேரோட தின் இது எல்லாமே இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஹேரு, கிளான்ஸு, ஓகேங்களா, நர்வ்ஸு இது எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இடம் வந்து ரெட்டிகுலர் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து தான் உங்களுக்கு ஒரு வேர்வை சுரப்பிகள், தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் சுரப்பிகள், ஸோ சம்திங் இதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து தான் ப்ராசஸ் ஆகி ஒரு ரெட்டிகுலர் லேயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டெர்மிஸை பொறுத்தவரை. கடைசி லேயர் வந்து ஹைப்போடெர்மிஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிளாகவே சொல்ல போனால் இங்கே ஃபேட் தான் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து சொல்ற சப்க்யூட்னஸ் ஃபேட் ஆர் இன்சுலேஷன் இருக்கக்கூடிய பகுதி. இது ஃபுல்லாகவே என்னன்னா நரம்போட சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ மசில்ஸ், நரம்பு இது எல்லாமே சேர்ந்து ப்ராசஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த சப்க்யூட்டினஸ் டெர்மிஸ்ன்னு சொல்லுவோம், ஆர்
ஹைப்போடெர்மிஸ் அப்படிங்கிற கடைசி பகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல ஃபேட்டு, காலஜன் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் இது எல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து சில டைம் நீங்க அடிபட்டு இருக்கும்போது உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலும்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வெள்ளையான பகுதியா இருக்கக்கூடிய இது எல்லாமே இந்த ஹைப்போடெர்மிஸ், அதாவது சப்கியூட்டனஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். சப்கியூட்டனஸ் ஃபேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தேர்ட் லேயர் ஆர் ஸ்கின். ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெலனோசைட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு நம்மளோட ஸ்கின் கலர் அப்படிங்கிறது ஓகேங்களா சேம் நம்பர் ஆஃப் மெலனோசைட்ஸ் தான் எல்லாருக்குமே இருக்கும். மெலனின் எவ்வளோ அது ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கலரே வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிக்மெண்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆல்பினிசம் வந்து லேக் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கலரை வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா? தென் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்து வால்யூம் ஆஃப் பிளட் கம்மியாக இருக்கு, இல்லை ஹீமோகுளோபின் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுவும் ஃபேக்டர் ஆகும். தென் என்விரான்மெண்டல் ஃபேக்டர், ஸோ சன் பர்ன்ஸ் இந்த மாதிரி இதுவுமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கின் கலருக்கு வந்து ப்ராசஸ் இருக்கும். ஆனால் மெயினாக வந்து மெலனின் லெவலை பொறுத்து தான் நம்மளோட ஸ்கின் கலருங்கிறது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த மெலனின் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா எபிடெர்மிஸ் மேல் லேயர்ல இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் மெலனின் இருக்கு. நம்பர் ஒன்னு வந்து யூ மெலனின், இன்னொன்று வந்து ஃபியோ மெலனின். ஓகேங்களா? யூ மெலனின் அப்படிங்கிறது ப்ரௌனிஷ் பிளாக் கலரை நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து ப்ரௌனிஷ் பிளாக்கா இருந்தோம்னா நமக்கு வந்து யூ மெலனின் அப்படிங்கிறது ஜாஸ்தியாயிருக்கும், சுரக்கும் அப்படின்னு அர்த்தம். பியோமெலனின் அப்படின்னா ரெட்டிஷ் எல்லோ கலர் அப்படிங்கிறத அதிகமா பியோமெலனின் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரெட்டிஷ் எல்லோ கலர்ல இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபேர் ஸ்கின்டு பீப்புள்ஸ் எல்லாருமே மோர் பியோமெலனினும் அண்ட் டார்க் ஸ்கின்டு பீப்புள்ஸ் மோர் யூ மெலனினும் இருக்கக்கூடியது தான் இந்த மெலனின். ஸோ இந்த மெலனினை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்கின் கலருமே ப்ராசஸ் ஆகும். இது எந்த லேயர்ல அப்படின்னா எபிடெர்மிஸ் லேயர்ல ப்ராசஸ். ஓகே? ஸோ யூ மெலனின், பியோமெலனின். அடுத்து ஸோ என்விரான்மெண்ட் ஃபேக்டர் என்னென்ன என்விரான்மெண்ட் ஃபேக்டர்லாம் நம்மளோட கலரை வந்து ஸ்கின் கலரை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு யூவி லைட். ஸோ ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ யூவி லைட் இன்க்ரீஸ் ஆனிச்சு இப்போ நிறைய மெலனோசோம்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெலனினோட ப்ரொடக்ஷன் வந்து இதாகும். ஸோ அப்போ வந்து அது வந்து ப்ராப்ளம் ஆகும். தென் டேன். ஸோ டார்க்னஸ் ஆஃப் மெலனின் இருக்கிறவங்களுக்கு டேன் அப்படிங்கிறது வரும். மெலனின் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப அங்கங்க கருப்பு கருப்பா டாட்டா இருக்கிறது. ஸோ இது மாதிரி பேட்சா இருக்கிறதுலாம் டேன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யாருக்கு அப்படின்னா மெலனினும் இன்க்ரீஸ் ஆகும், டார்க்னஸ் ஆஃப் மெலனினும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து டேன் அப்படிங்கிறது வரதுக்கு ப்ராசஸ். அடுத்து யூ மெலனின் இருக்கவங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஃப்ரம் த யூவி ரேடியேஷன். ஸோ அவங்க அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ டூ மச் ஆஃப் யூவிக்கு முன்னாடி இல்லாமல் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டூ மச் ஆஃப் யூவி ரேடியேஷன்ஸ் மே ஆல்சோ காஸ் ஸ்கின் கேன்சர். ஸ்கின் கேன்சருக்கும் ப்ராப்ளம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்கின் கேன்சரை பற்றி பார்ப்போம். ரைட். ஸோ அடுத்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேன்சரை பற்றி பார்த்துக்கலாம். These are the skin cancer. Most common types of skin cancer. There are 3 types of skin cancer. மெலனோமா அப்படிங்கிற இது மாதிரி ஒரு டேன் பேட்சாக கூடியது இது. அடுத்து பேசல் செல் சார்கினோமா, கார்சினோமான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கார்சினோமா அப்படிங்கிறது. அடுத்து ஸ்கியூமஸ் செல் கார்சினோமா மாதிரி பல்ச்சா வந்து தடிமனா வரக்கூடியது. ஸ்கியூமஸ் செல் கார்சினோமா சொல்லுவாங்க. தீஸ் ஆர் த காமன் டைப் ஆஃப் ஸ்கின் கேன்சர்ஸ். ஓகேங்களா? மெலனோமா, பேசல் செல் கார்சினோமா அண்ட் ஸ்கியூமஸ் செல் கார்சினோமா. ஸ்கின் கேன்சரோட டைப்ஸ். ரைட். அடுத்து வந்து ஹேரோட இதை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஹேர், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹேர்ஸ் அப்படின்னா ஸோ ஹெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஸ்கல்ப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஓகேங்களா சன்லைட்லேருந்து இன்ஜுரியிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹேர் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஐலாஷஸ்ல இருக்கக்கூடிய அது வந்து என்ன அப்படின்னா ஐஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஐலாஷஸ் அண்ட் ஐப்ரோஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஃபார் ஐசஸ். நாஸ்ட்ரிஸ் அண்ட் இயர்ஸ்ல இருக்கக்கூடிய ஏர்ஸ் வந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் தூசி எதாவது உள்ள போகாம ஓகேங்களா இருக்கிறதுக்காக இந்த நாஸ்ட்ரில் அண்ட் இயர்ல இருக்கக்கூடிய ஹேர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹேர் எல்லாமே எதுக்காக அப்படின்னா இட்ஸ் அ ரெசப்டார்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம டச் பண்றோம், இது பண்றோம். ஸோ அந்த மாதிரி சென்சரி ஆர்கன்ஸ்க்காக ஹெல்ப்புக்காக இந்த
ஹேர் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. நெயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்ட். ஸோ அந்த இதை பொறுத்த வரைக்கும், நெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டை கிராஸ் பண்றதுக்கு, ஆப்ஜெக்டை மேனிப்புலேட் பண்றதுக்கு, தென் வந்து ட்ராமால எண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் ஃப்ரம் ட்ராமால இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, தென் ஸ்கிராச் பண்றதுக்கு இந்த நெயில்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ ஹேரோட அனாட்டமி தான் இப்போ வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ மொத்தம் 3 லேயர் இருக்கு. ஸோ ஹேரை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் 3 லேயர், எபிடெர்மிஸ், ஓகேங்களா, டெர்மிஸ் அண்ட் ஹைப்போடெர்மிஸ் இருக்கும். அதே மாதிரி ஹேரை பொறுத்த வரைக்கும் 3 லேயர் இருக்கு. மெடுலா, கார்டெக்ஸ் அண்ட் கியூட்டிக்கல். ஓகேங்களா. ஸோ கீழே வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு அடுக்கை தான் நம்ம வந்து வெளியில இருக்கிறது. ஸோ ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ வெளியில நமக்கு தெரியுற முடி இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா கார்டெக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான், இது வந்து கார்டெக்ஸ். ஓகே. ஸோ கார்டெக்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் கலர், தென் திக்னஸ் ஆஃப் ஹேரோட திக்னஸ், தென் கலர், தென் வந்து 2 டைப் ஆஃப் ஹேர் இருக்கு. ஓகேங்களா. கர்வ் ஹேர், ஓகேங்களா. ஸோ ரவுண்ட் ஹேரு, தென் வந்து கர்வ் ஹேர். ஸோ அது மாதிரி டைப்பை வந்து மென்ஷன் பண்றதுக்கு இது வந்து என்ன அப்படின்னா அந்த கார்டெக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. மெடுலா அப்படிங்கிறது இட்ஸ் அ இன்டர்னல் பார்ட் ஆஃப் ஹேர். ஓகேங்களா. ஸோ உள்ள இருக்கக்கூடியது மெடுலா. ஓகேங்களா. ஸோ சில பேருக்கு வந்து இந்த மெடுலா இருக்கும், சில பேருக்கு வந்து மெடுலா இருக்காது. ஓகேங்களா. ஸோ இது இன்டர்னல் பார்ட் ஆஃப் ஹேர், உள்ள இருக்கக்கூடிய லேயரை தான் நம்ம வந்து மெடுலா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா. ஸோ எபிடெர்மிஸ் நமக்கு தெரியும், தோல்ல மேல் அடுக்கு. ஸோ அது வந்து ப்ராசஸ் பண்றது வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து உள்ள இருக்க பகுதியில தான், அதாவது டெர்மிஸ் ஏரியால தான் இந்த ஹேரோட ஃபுல் லென்த் ப்ராசஸ் உள்ள இருக்கிறது தான் இதுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அரட்டிக் பிலி மஸ்கிள், அரட்டிக் பிலி மஸ்கிள். ஓகேங்களா. ஸோ இப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு முடிக்கும் நடுவுல ஒரு தசை மாதிரி ஒண்ணு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிடிச்சிக்கும். அந்த முடியை பிடிச்சி வைக்கிறதுக்காக நீங்க முடியை இழுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஒரு தசை பிடிச்சிருக்க ஃபீல் வருதுல்ல, அந்த இதுக்கு பேர் தான் வந்து ஆக்டிவ் பிலி மசில். ஓகேங்களா. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வரும்போது பண்ணும்ல, முடி வந்து டக்குன்னு நட்டுன்னு நிற்கும்ல. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வந்து இந்த அரக்டர் பிலி மசில்ங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. சம்திங் எதுவும் பயலிங் ஆகோ இல்லை ஏதாச்சும் ஒரு லூஸ் பம்ப் மூவ்மெண்ட்ஸ் அந்த அந்த ப்ராசஸ் பண்றதுக்காக இந்த அரக்டர் பிலி மசில் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரூட் செல். ஓகேங்களா. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா உங்களோட ரூட்டை வந்து, அதாவது முடியோட வேரை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த ரூட் செல்ங்கிறது யூஸ் ஆகுது. இதுக்குன்னே இன்னொன்று இருக்கு, அது பேர் வந்து எக்ஸ்டர்னல் ரூட் செல். ஓகேங்களா. இந்த ஏரியா. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட முடி, இப்ப நீங்க சில டைம் முடி எடுக்கும்போது வெள்ளை கலர்ல ஒரு லேயர் மாதிரி வரும்ல. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரூட் செல். ஸோ இது வந்து வெளியில வந்து உங்களோட முடியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாதுகாக்கும். ஓகேங்களா. ஸோ லாஸ்டா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. இதுதான் முடி வந்து உருவாகக்கூடிய இடம். ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா செல்கள் வந்து சீக்கிரம் சீக்கிரம் வளர்ந்து புது புது முடியை வந்து அங்கங்க வளர்றதுக்காக இந்த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து பேப்பிலா பாத்தீங்க அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ. இது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த முடிக்கு தகுந்த ஆக்சிஜன், தென் வந்து சம் ப்ரோட்டீன்ஸ், சம் விட்டமின்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக ஸோ இது வந்து இந்த பேப்பிலாங்கிறது யூஸ் ஆகுது. இதுதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே இருக்க பிளட் வெசல்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த முடி வளர்றதுக்கான இது கொடுக்குறது. ஓகேங்களா. அடுத்த முடி வளர்றதுக்கு மேட்ரிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஹேரோட அனாட்டமி. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஹேரோட அனாட்டமி இப்படிதான் இருக்கும் ஹேரோட. ஸோ இதுல 3 மெடுலா, கார்டெக்ஸ் அண்ட் குட்டிக்கல். ஸோ 3 லேயரா நமக்கு என்ன பண்ணிருக்கோம்னா பிரிச்சிருக்கோம். ஓகே. ஸோ ஒரு ஸ்கல்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 1 lakh மேல. ஸோ ஸ்கல்ப்ல வந்து ஹேர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹேர் வந்து கனெக்ட் ஆகி ப்ராசஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்டு, தென் பாம்ஸ் ஏரியா, ஃபார் ஹேண்டு பாம்ஸ் ஏரியா, ஃபிங்கர்ஸ் அண்ட் டோஸு, ஓகேங்களா, லிப்ஸு. ஸோ இதில் இடத்துல இல்லாமல் வேற இருக்க எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஹேர் வந்து ப்ராசஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ஹேரும் பொறுத்த வரைக்கும் சைஸு, ஷேப் அண்ட் கலரை பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் ஹேர். ஒன்று வந்து ஓவல். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஓவல் சைஸ் ஒரு ஹேர் இருக்கும். தென் வந்து ஃபிளாட் ரிப்பன் லைக் ஒரு ஹேர் இருக்கு. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கர்லி ஹேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. சில பேருக்கு வந்து முடி சுருட்டம் தெரியதா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபிளாட் ஓவல், ஸோ கர்லி ஹேர். சில பேருக்கு ஸ்ட்ரைட் ஹேரா இருக்கும், அது வந்து ரவுண்ட் ஹேர். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஹேர் போற முடிஞ்சு உள்ள இருக்கிறது வந்து ஸ்ட்ரைட் ஹேரா இருக்கும். ஸோ இது வந்து ரவுண்ட் ஹேர். மொத்தம் ஸ்லைட்லி ஓவல், ஃபிளாட் அண்ட் ஓவல், ரவுண்ட், மொத்தம் ரெண்டு தான். ஓவல் ரவுண்ட் ரெண்டு தான். அந்த ஓவலையே ரெண்டா பிரிப்போம், ஸ்லைட்லி ஓவல், ஃபிளாட் அண்ட் ஓவல் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஓகேங்களா. ஸோ பேபி ஹேர் அண்ட் கர்லி ஹேர் அண்ட் ஸ்ட்ரைட் ஹேர். ஸோ இது மூணு தான் வந்து ஹேர். ஓகேங்களா. ஸோ ஆவரேஜா ஒரு ஹியூமன் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் ஹேர்ஸ் கவர் த பாடி. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹேர். ஸோ ஹேரோட க்ரோத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்டெப் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனஜன். ஓகேங்களா. ஸோ பேப்பிலாலேருந்து நமக்கு எல்லாத்தையும் வாங்கி, ஓகேங்களா, ஸோ அது என்ன பண்ணணும்னா மேட்ரிக்ஸ் மூலமா ஒரு முடி வந்து அதுக்கான ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி, விட்டமின்ஸ் எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணும் அப்படின்னா வளர ஆரம்பிக்கக்கூடியது ஆனஜன் அப்படிங்கிறது. ஸோ ஆனஜன்ங்கிறது க்ரோத் ஃபேஸு. தென் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அது பேர் கேட்டஜன் அப்படிங்கிறது போகும். ஓகேங்களா. கேட்டசன் பேஜ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிளப் ஹேர், அதாவது ஒரு சின்ன சின்ன ஹேர்ஸா வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வளரும். அதுல பெஸ்ட் எதுவோ அது பெருசா வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன அப்படின்னா பேலன்ஸ் இருக்க எல்லா ஏரியாவுமே டாலஜன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ டாலஜன் ஃபேஸ் வெளியில நமக்கு தெரியற மாதிரி ஒரு ஹேரா வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஹேரோட க்ரோத்தோட ஃபேஸஸ். நெயில்ஸை பொறுத்த வரைக்கும் நெயில் பாடி, நெயில் ரூட்டு, ஓகேங்களா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போர்ஷனா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நெயில் பாடி போர்ஷன் ஆஃப் த நெயில். நம்மளோட விசிபிள் தெரியக்கூடிய இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெயில் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ உள்ள ஸ்கின்னுக்குள்ள இருக்கக்கூடிய நெயில், அதான் வளர்ந்து வெளியில வரக்கூடிய அந்த நெயில் வந்து நம்மளோட நெயில் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து லூன்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்க, இந்த ஏரியா, ஸோ திஸ் இஸ் கால்டு லூன்லா. ஓகேங்களா. ஸோ லிட்டில் மூன் சைடு மாதிரி ஒரு இருக்கக்கூடிய பாப்பப் இருக்கக்கூடிய ஏரியா. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லூன்லா சொல்லுவோம். அடுத்து ஹைப்போனிச்சியம் அப்படிங்கிறது நம்மளோட ஃபிங்கர் டிப்பை ப்ராசஸ் பண்றதுக்காக இங்க இருந்து, ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு தசை மாதிரி ஒரு பகுதி இருக்கு. ஸோ அதை ஹைப்போனிச்சியம் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணுவோம். அடுத்து எப்போனிச்சியம் கட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நெயில் க்ரோத் ஆகுறதுக்காக உள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராசஸ் ஆகி வெளில வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம எப்போனிச்சியம் அண்ட் கியூட்டிக்கல் சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து நெயில் ப்ராசஸ் நடக்கும். ஓகே. அடுத்து ஜென்ரிக் டிசார்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மொத்தம் ரெண்டு. ஒன்று சொரியாசிஸ், இன்னொன்று வந்து விட்லிகோ. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா தடிச்சு வர்றது போயிடுது. சொரியாசிஸ் அப்படிங்கிறது கிரானிக் டிசீஸ். இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். இதில் வந்து நம்ம பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது கோட் பார்க்கும்போது நம்ம இதை பற்றி இன்னும் நல்லாவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ ஸ்கின் கேன்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் கேன்சரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டைப் நம்ம அதான் பார்த்தோம். மலிக்னன்ட் மெலனோமா அண்ட் வந்து பேசல் செல் கார்சினோமா அண்ட் ஸ்கியூமனஸ் செல் கார்சினோமா. இல்லைங்களா. ஸோ மொத்தம் 3 டைப் ஆஃப் ஸ்கின் கேன்சர்ஸ் தான் நம்ம வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். அனாட்டமியில் இது வந்து பெருசாக தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து இன்டர்மெண்ட்ரி சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஹேரு, நெயில்ஸு, ஓகேங்களா, ஸ்கின்னை பற்றி ஃபுல்லாகவே இதில் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ தட்ஸ் ஆல் டுடே கிளாஸ். ஓகே. ஸோ நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா முடிஞ்ச நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ நர்வஸ் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு. ஓகே. ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பிபிடிஸ் எல்லாத்தையுமே நான் அனுப்ப சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ எப்படி படிங்க. ஓகே. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.